வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனல்ல ஒரு வாழைப்பூ பர்பூஸ்லியை எப்படி எலக்ட்ரிக் குக்கரில் பண்ணலாம் அப்படிங்கிற டிஷ் போட்டிருக்கோம். வாழைப்பூவை எப்படி மடல் மடலாக ஆஞ்சு அதில் இருக்கிற பூக்கள்லேருந்து கள்ளன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த நான் எடிபிள் பார்ட்டை டிஸ்கார்ட் பண்ணி அதை எப்படி பொடியாக கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. வாழைப்பூ பர்பூஸ்லி ஃபுல் வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்களோட யூடியூப் சேனல் கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அதில் போய் கண்டிப்பாக பாருங்கள். வாழைப்பூவை அப்படியே மடல் மடலாக ஆஞ்சு அந்த மடலில் இருக்கக்கூடியதான கொத்துக்களை அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு கொத்தை எடுத்து அப்படியே அதை உள்ளங்கையில் தேய்ச்சோன்னாக்கா அந்த கள்ளன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த நான் எடிபிள் பார்ட் அப்படியே தனியாக வந்துடும். ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு அந்த பூக்கள்லேருந்து அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ அதை அப்படியே ஒரு கொத்துலேருந்து ஆஞ்ச உடனே அதை அப்படியே பொடியாக நறுக்கிடலாம். நறுக்கின உடனே இதை தண்ணியில் போடுறது மேண்டேட்ரி. அப்போ தான் அது கலர் மாறாமல் இருக்கும். ஸோ தண்ணியில் இந்த மாதிரி எல்லா வாழைப்பூக்களையும் ஆஞ்சு அந்த கள்ளனை எடுத்துட்டு அதை அப்படியே பொடியாக நறுக்கி அதை தண்ணியில் போட்டுடலாம்.